மாலோ தமிழ்நாட்டு இப்போ டே 17 பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க 1008 சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா லிங்கம் 1, 2 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே ஏறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1008 லிங்கம் வந்து இருக்குமா. கீழேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிங்கம் செலவு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. பின்னாடி பக்கம் வந்து மலைலாம் அப்படியே சூப்பராக தெரியுது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கண்ணன்குறிச்சி லேக் வியூ பாயிண்ட் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பரிசல் மாதிரி பிளாஸ்டிக்கில் வச்சிருக்காங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா குரும்பம்பட்டி ஜூக்கு தான் வந்திருக்கோம். வந்து ஒரு பீக்காக உட்காந்துருக்கு. பார்த்தீங்கன்னா கலர் நல்லா இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை மயில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மான் இருக்குது. இங்கே ஏதோ பயங்கரமாக இருக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கறி வந்து வச்சுருக்காங்க பீஸ் பீஸாக. வச்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலைப்பாம்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அனிமலோட ஃபுட்லாம் வந்து எப்படி இருக்கும், அதோட பார்க்கில் வந்து வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ சிட்டி கூட அவைலபிள் இருக்குது. டைம் லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் மார்னிங் வந்துட்டீங்க அப்படின்னா. நீங்களே என்ன பண்ணுறீங்க? I'm a traveler. ஓ டிராவல்ஸ் வச்சிருக்கீங்களா? டிராவலிங். நீங்க செம்ம ஸ்பீடா போவீங்களோ? இல்ல, not racing, just traveling. ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? நீங்க ஓட்டும் போது ரோட்டை மட்டும் பார்த்துட்டு ஓட்டுவீங்க. ஓகே. நாங்க அப்படியே சுத்தி இருக்கிற உலகத்தையும் பார்த்துட்டு ஓட்டுவோம். எங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன் தான். ஃபென்டாஸ்டிக் ப்ரோ. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு செம்மையா வாழும் சேனல். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டு இப்போ டே 17 பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து 14 டிஸ்ட்ரிக்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா 15th டிஸ்ட்ரிக்ட். சேலம் அப்படின்னால எல்லாருக்கும் ஞாபகம் வருது சேலமில் இருக்க ஏற்காடு தான். பட் வந்து சேலம் ஒரு சிட்டி பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேலம் சிட்டியில் இருக்க பிளேசஸ்லாம் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சேலத்தையே வந்து நம்ம டே 1 டே 2 பண்ண போகிறோம். ஸோ டே 1 வந்து சேலத்தோட சிட்டியில் இருக்க பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். டே 2 வந்து ஏற்காடில் இருக்க பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட பிளான். இதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1008 சிவலிங்கம் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டி ஏரியாலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போக போகிறோம். அங்கே போய் அந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டி சரௌண்டிங்கில் நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ்லாம் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க சேலம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க 1008 சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். பொதுவாகவே கோவிலில் வந்து என்ன தனித்துவம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் இருக்க ஒரு சிலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது, அந்த சிலை எதால் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கோவிலில் வந்து 1 இல்லை 2 இல்லை 1008 சிவன் சிலை வந்து இருக்குது. ஸோ அதான் வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லிங்கம் 1, 2 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா லிங்கம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து 45, 46 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே ஏறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1008 லிங்கம் வந்து இருக்குமா. லிங்கம் மட்டும் இல்லாமல் லிங்கம் கூடயே பார்த்தீங்கன்னா நந்தி சிலையும் வச்சுருக்காங்க. ஸோ எந்த ஒரு கோவிலுமே இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸாகவே நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து 38 சிலை இருக்கான். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 39லேருந்து இப்படி ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ சுற்றி மலை வந்து ஏறுது. மலை மேலே போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1008 சிலை இருக்குமா. ஆல்மோஸ்ட் எல்லா சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா 1008 சிலை வச்சுருக்காங்க. ஸோ மேலே போய் பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரோ மாதிரி ஃபஸ்ட் ரோ பார்த்தோம் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா 1-38 வரைக்கும் இருந்துச்சு. இங்கே 32 பார்த்தீங்கன்னா 123 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம வந்தோம். ஸோ இன்னும் மேலே போகணும். மேலே போயிட்டீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மாதிரி இருக்குது. மொத்தம் அந்த 1008 சிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைனாக அப்படியே வச்சு இல்லை, லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அங்கே மேலேயும் இருக்குது, கீழே இருக்குது. ஸோ இந்த மலையில் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அங்கங்கே லைனாக போகிற வழியில் அப்படியே லைனாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாதிரி எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்குது. இதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா வந்து சைடுங்க வச்சுருக்காங்க. 908, 907 ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருக்காங்க. சுற்றி அப்படியே இருக்குது. கோவில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ மேலே போய் பார்க்கலாம். இது மேலே பைக்கில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வழி இருக்குது. நிறைய பேர் பைக்லேயும் வந்திருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால கீழே வந்து பைக்கை விட்டு வந்துட்டோம். இங்கே எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸாக கிடையாது. ஸோ ஆக்சுவலாக லிங்கம் இருக்குது, அதில் வந்து நம்பர்லாம் போட்டு வந்து சீக்வன்ஸாக இல்லை. ஸோ அங்கே எங்கெங்கே லெஃப்ட் ரைட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இருக்க எல்லா ஸ்பேஸ்லையும் வச்சுருக்காங்க. சீக்வன்ஸாக வைக்க முடியாது கைஸ். இருக்க கேஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதாவது பெரிய இடம் தான். பட் ஆனால் 1008 லிங்கம் வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய இடம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி லைன்லாம் வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் கேப் போட்டு கேப்பில் கிடைக்கிற கேப் எல்லாத்தையுமே வச்சுக்கணும். பட் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள் இந்த பக்கமும் ஃபுல்லாக லிங்கம் இருக்குது. இங்கே பாருங்கள் இதில் 1, 2, 3 ரூபா ஃபுல்லாக போகுது. மேலேயும் ஃபுல்லாக போகுது. ஸோ நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா வியூ வந்து சூப்பராக இருக்குது. கீழேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிங்கம் செலவு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. பின்னாடி பக்கம் வந்து மலைலாம் அப்படியே சூப்பராக தெரியுது. நல்லாயிருக்கு வியூ பார்க்குறதுக்கு. நம்ம ஒரு டாப்புக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பைக்லாம் வச்சுருக்காங்க.
இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து லிங்கம் இருக்குது. ஸோ இதான் வந்து சென்டரில் சாமின்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 900 சம்திங் இருந்துச்சு. ஸோ இங்கே 600 700 இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சீக்வன்ஸாக கிடையாது, கிடைக்கிற கேப்பில் வந்து வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நான் எண்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஐசு தான் மலையில் இருக்க சென்டரில் இருக்க கோவில். இந்த கோவிலுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா கீழேருந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வேணால் அதில் கூட வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த படிக்கட்டு மூலியமாகவும் வரலாம், இல்லை சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும். சிவலிங்கம்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு அந்த வழியாக கூட வரலாம். ஸோ நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வரணும். ஸோ இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு வழியாக இறங்கணும். பைக்கில் வந்தால் அந்த வழியில் வரலாம், நடந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வரலாம். இந்த வழியிலையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து சிவலிங்கம் வச்சுருக்காங்க. காலெலாம் வந்து செம்மையாக சுடுது. இந்த மலை மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து சாமி சிலை இருக்கிறதுனால ஃபுல்லாகவே செப்பல்லாம் கீழே கழட்டி வச்சுட்டு வந்துடணும். ஓகே guys, நம்ம சேலத்தில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸ் போய் பார்க்கலாம். என்னங்கண்ணா ஆச்சு? புரியல. பெட்ரோல் இருக்குங்களா? பெட்ரோல் இருக்குங்களா? ஆனால் ஸ்டார்ட் ஆகலைங்களா? நான் டோக் பண்ணிட்டுங்களா? மெக்கானிக் செட் எங்கே இருக்குங்களா பக்கத்தில்? நான் டோக் பண்ணிட்டுங்களா? அப்படியே உங்களுக்கு எப்படிங்க நேராங்களா? சரி ஓகே, பார்த்து போகிறீங்களா? சரி ஓகே. நான் பார்த்தீங்கன்னா சேலம் கவர்மெண்ட் மியூசியம் வந்துட்டோம். டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 9:30 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கான். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க, கேமரா வீடியோக்கு எவ்வளோ வாங்குறான்னு பார்ப்போம். வீடியோக்கு வந்து பொதுவாகவே எல்லாத்தையும் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். ஸோ ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அங்கே போர்டு இருக்குது, எனக்கு இன்னும் கிட்டே போய் பார்க்கலாம். நம்ம இந்த மியூசியம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். இந்த மியூசியமில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு 5 ரூபாய்க்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான ஏரியா தான். என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5 ரூபா வாங்குறாங்க. சின்னவங்க பார்த்தீங்கன்னா 3 ரூபா வாங்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வாங்குறாங்க. வீடியோ எடுக்கணும்னா 100 ரூபா வாங்குறாங்க. ஸோ வீடியோ எடுக்கணும் வழக்கம் 100 வழக்கம் போல் இருக்க எல்லா மியூசிக்லேயும் அதிகன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நம்ம எல்லா மியூசிக்லையும் பார்த்தீங்கன்னா பே பண்ணி தான் போயிட்டுருக்கோம். பே பண்ணி தான் போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். காஸ்ட்டு நம்மளுக்கு என்ட்ரிக்கு ஆகிறதோட பல மடங்கு வந்து எனக்கு இந்த ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்காக ஆகுது. இந்த மியூசியமில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சிலைகள் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. இன்னும் ஒரு முக்கியமாக என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அனிமல்ஸ் பேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போய் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க பாட்டிலில் போட்டு. நீர் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ
ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எங்கேயும் பார்க்கல நான் இது வரைக்கும். ஸோ இங்கே தான் பார்க்குறேன். நிறைய விதமான மீன்கள், பாம்பு எல்லாமே செத்து போய் அந்த பாட்டில் வந்து அப்படி போட்டு வச்சுருந்தாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மியூசியம்லாம் வந்து யாருமே வரமாட்டுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் வந்தாலே பெரிய விஷயமா இருக்குது மியூசியமில். சில மியூசியங்களுக்குலாம் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை தான் ஆளே வராங்க. அந்த மாதிரி இருக்குது மியூசியமோட நிலமை. இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்தீங்கன்னா இப்போ மியூசியம்லாம் பாருங்கள். நீங்கள் கொடுத்த 5 ரூபாயில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, அந்த காசு தான் வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதில் தான் வந்து இந்த மியூசியமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. பல காலத்து பொருள்லாம் நல்லா பராமரிக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லாமல், ஸோ அதை பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். வியூ பாயிண்ட் அப்படின்னு ஏற்காடு போகாதீங்க, அந்த வியூ பாயிண்ட் கிடையாது. கண்ணன்குறிச்சி லேக் வியூ பாயிண்ட் வந்து நம்ம போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த சேலம் சரௌண்டிங்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும். நான் அங்கே போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கண்ணன்குறிச்சி லேக் வியூ பாயிண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேக் வியூ வந்து சூப்பராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பரிசல் மாதிரி பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒக்கேனக்கல்ல இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி போட்டிங் கூட்டிகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ வெயிலில் இப்போ போட்டிங் போக முடியாது, பட் எவ்வளோ நம்ம போய் கேட்கலாம். ஜஸ்ட்டு நம்ம பைக் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்கிது. ஸோ அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அப்படியே வியூ பாயிண்ட் பார்க்க வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ்லாம் கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ போய் கேட்கலாம் அந்த போட்டிங்க்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சீ ஃபுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பிடிச்ச இருக்கான்னு நினைக்கிறேன். மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வந்து இங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ மீன் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த போட்டை பார்க்குறதுக்கு வந்து டூரிஸ்ட்டுக்கு இல்லாத மாதிரி அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. டூரிஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் நல்லா இருக்குது வியூ பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கீழே இறங்கி போய் பார்க்கலாம். பொதுவாக சேலத்துக்கு பார்த்து வந்தீங்கன்னா ஹில்ஸோட வியூ பாயிண்ட்டு பார்க்காம அது மாதிரி லேக்கோட வியூ பாயிண்ட்டும் பார்க்கலாம். நல்லாயிருக்கும். ஹாய் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. உன் நேம் ப்ரோ? தினேஷ்குமார். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. நம்ம பைக்கு நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய பசங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படியே பாப்பா எனக்கு ஷோ ஆகுது. நம்ம பைக்கை வச்சு நம்ம பைக்கில் வச்சுருக்க டிசைன்லாம் பார்த்து பிடிச்சி போய் நிறைய பேர் பைக்கை நின்று பார்க்குறாங்க. நம்ம சேனலோட நேம் அதில் இருக்குது. ஸோ அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நண்பரை பார்த்துருப்போம். நான் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் இல்லவே இல்லை. நான் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா பைக்கு நின்று பார்த்து நான் சொல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேமெல்லாம் போட்டு யூடியூப்பில் உங்கள் தான் ப்ரோ பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுறாரு. ஸோ இந்த பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லேக்கு வந்து பார்த்து முடிச்சோம். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமாம்பட்டி ஜூக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலம் இந்த மெயின் ஏரியாவிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏலகிரி போகிற வழியில் இருக்குது. ஏலகிரி அந்த அடிவாரத்துக்கு போகிற வழியில் ஒரு 2 ரோடு பிரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். இடம் பார்த்தீங்கன்னா ஏலகிரி அடிவாரம் தான். ஆனால் வந்து ஏலகிரி மலை ஏறுற ரூட்டில் கிடையாது, கொஞ்சம் வேறு ஒரு ரூட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே உங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக வந்துடும். இதுக்கு பார்த்தா ஒரு 16 மினிட்ஸ் காட்டுது. ஸோ போயிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு. இது வரைக்குமே நம்ம ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜூக்குமே போகல. சொல்லப்போனால் எந்த ஒரு ஜூவும் இல்லை. மண்டலூரில் இருந்துச்சு, பட் ஆனால் நம்ம அங்கே போகல. நிறைய தடவை நான் போயிருக்கோம் அப்படின்னா எனக்கு அங்கே போனாலே ஒரு நாள் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அங்கே போகல. மற்றபடி பெருசாக இந்த ஊர்லேயும் வந்து ஜூ அவ்வளோவா இல்லை. வேலூரில் கூட ஒரு ஜூ இருக்குது, பட் நம்மளால் அங்கே போக முடியல அந்த டைமில். நிறைய பிளேசஸ் இருக்கும், பட் எல்லா பிளேஸுமே கவர் பண்ண முடியாது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஊரில் வந்து ஜூ பார்க்கலாம். இது வரைக்கும் எந்த ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஜூ பார்க்கல. ஸோ அதனால் பார்த்து ஜூ பார்க்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம 2 நாள் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் எல்லா பிளேஸுக்கும் வந்து போகிறதுக்கு. நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஏற்காடுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலம் கீழே இருக்க ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலாம் அப்படி டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம இப்போ ஜூக்கும் போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 பிளேசஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேலம் சென்டரில் பார்த்தீங்கன்னா கோட்டை கோவில்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு சேலமில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ்லாம் போயிடலாம். ஸோ டைம் இருந்தால் வந்து கோவில், பார்க் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் போகலாம். ஏன்னா கோவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கிட்டால் அந்த டிஸ்ட்ரிக்டில் நிறைய கோவில் இருக்குது. நம்ம காலையில் கோவிலுக்கு ஒன்று போயிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜூக்கு போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துட்டு டைமை பொறுத்து வந்து நம்ம அடுத்த பிளேசஸ் வந்து கவர் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஜூ இருக்க ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே தான் போய் அதுக்கப்புறம் கவுண்டர் எங்கே இருக்குது பார்க்கணும். ஒன்று மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 450 மீட்டர்ஸ் காட்டுது. அது கொஞ்சம் ரோடு மோசமாக தான் இருக்குது. தாண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா தான். இந்த ஜூவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேர்ட்ஸ் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்றது எனக்கும் ஐடியா கிடையாது. ஸோ உள்ளே பார்க்கலாம் என்னென்ன அனிமல் இருக்குன்னு சொல்லி 2 சைட்லேயும் போர்டு வச்சுருக்காங்க. வீக் டேஸ்னால பெருசாக டூரிஸ்ட் க்ரௌட் வந்து இருக்காது. ஸோ பெருசாக வந்து ஆளுங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் எதிர்பார்க்காத அதுக்கு ஒரு பிச்சாவாரத்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமாக க்ரௌட் அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. பஸ்ஸு கூட வருது காய்ஸ். நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இல்லைனா பஸ்ஸில் கூட வரலாம். சில ஃபேமிலிஸ் நீங்கள் பார்க்க முடியுது. ஆட்டோலாம் கூட நிற்கிது. ஸோ ஓகே, யாருமே இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப கூட்டம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
நிறைய ஷாப்ஸும் கூட சுற்றி இருக்குது. ஸ்நாக்ஸ் எதனா வேணால் வாங்கிக்கலாம். பட்டு குரங்கு காட்ட காசம் கண்டிப்பாக இருக்கும். பார்க்கிங் செல்லும் வழி, பைக்கு கார் பார்க்கிங் தனியாக வச்சுருக்காங்க. காய்ஸ் இவ்வளோ பைக்கு நிற்கிது காய்ஸ். என்ன ஆள் இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? பாருங்கள் எவ்வளோ பைக்கு நிற்கிது. வேனும் ஒன்று தான் நிற்கிது, பட் பைக்கு பார்த்திங்கன்னா நிறைய நிற்கிது. பரவாயில்ல, ஒரு வீக் டேஸ்லேயும் வந்து இவ்வளோ அதில் க்ரௌட் இருக்குது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா குரும்பம்பட்டி ஜூக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஜூக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா என்ட்ரி வாங்குறாங்க. சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபா தனியாக வாங்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி கார் வந்து உள்ள அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போகணுன்னாலும் போகலாம். ஸோ அதில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க. ஸோ கேமராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 150 ரூபா வாங்குறாங்க. ஸோ கேமரா வந்து ஒரு இடத்துல 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு கொடுத்து என்னால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வந்து சில இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக கேட்குற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்லேயே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கம்மியாக கேட்குற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா GoPro வச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நேரில் பார்த்தீங்கன்னா 150 ரூபா கேட்குறாங்க. ஸோ நம்ம போகிற இடத்துல ஒரு இடத்துல 100 ரூபா 150 ரூபா மாதிரி பண்ணால் நம்ம பட்ஜெட் வந்து எங்கேயோ போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நான் ஃபுல்லாக உங்கள் ஃபோனில் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் GoProவில் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் தான் நம்ம GoPro யூஸ் பண்ணுறோம். பட் வந்து ஃபோன்லேயே நான் எடுத்து வந்து உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஜூக்குள்ளே போகிறோம். ஜூவில் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 9 மணி தான் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வச்சுருக்காங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜூ வந்து லீவாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஜூக்குள்ளே வந்துவிட்டோம். ஒரு இடத்துக்காக போய் பார்க்கலாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜூக்கெல்லாம் வந்தீங்கன்னா பொதுவாக ஸ்நாக்ஸ் அவ்வளோ வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பேக்கில் வச்சுக்கோங்க. குரங்குங்க சட்டைங்க அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி வண்டி எடுத்து பாருங்கள். இங்கே ஏதோ பேர்டு இருக்குது. ஸோ என்னென்னு பார்க்கலாம். பீகாக் இருக்குது இங்கே. ஸோ கிட்டே போய் பார்க்கலாம். வந்து ஒரு பீகாக் உட்காந்துட்ருக்கு, நல்லா இருக்குது. மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பீகாக் இருக்குது. நான் அந்த வந்து காட்டுறேன். இங்கே நிறைய பீகாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரத்தில் ஏறி உட்காந்துட்ருக்கு. பட் அந்த கீழே இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் நல்லாயிருக்கு. ப்ளூ கலரில் இருக்குது. அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பெலிகான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கு நிறையா இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேரட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்டெயில் எல்லாமே லைனாக வச்சுருக்காங்க. இந்த கூண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேரட்டு, இங்கே காக்டெயில் இருக்கான். கேஜ் இருக்கிறதுனால ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அவ்வளோ வியூ தெரிய மாட்டேங்குது. இது பார்த்தீங்கன்னா பேரட் இருக்குது. கொஞ்சம் இது பெருசான பேரட். இது உள்ள பார்த்தீங்கன்னா வெள்ளை மயில் இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இது ஒரு வகையான குரங்கு. அது வேறு ஒழுங்கு அடித்து வச்சுருக்காங்க. மற்றவங்க எல்லோரையும் வெளியில் குரங்குலாம் சுற்றிட்டு இருக்கு. அவங்க மட்டும் உள்ளே போட்டு அடிச்சு என்ன தலை ஒன்றை மட்டும் கூண்டுக்குள்ளே போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க. மதிக்க கூட மாட்டேறேன். ஒரு ஆள் வந்து இங்கே நிற்கிறேன், நீ பாட்டும் அந்த பக்கம் பார்க்குறேன், இந்த பக்கம் பார்க்குறேன். ஒய் ஒய் கொஞ்சம் கூட டிசிப்ளின் தெரிலப்பா. அது நார்மல் குரங்கு மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நார்மல் குரங்கு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் கூண்டுக்குள்ளே அடிச்சு வச்சுருக்காங்க. நானும் வர சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மான் இருக்குது. ஃபுல்லாகவே பெரிய மான் சின்ன மான் எல்லாமே இருக்குது. எல்லாம் அங்கே ஏதோ பார்க்குற மாதிரி ஒன் சைடாகவே பார்த்துட்டு நிற்கிதுங்க. புள்ளி மான் அப்படி சொல்லுவாங்களே. ஸோ அந்த வகையான மான் கிடையாது. இது வேறு மாதிரி ஒரு மான். இதுக்குன்னு வந்து தனியாக வந்து ஒரு இடம் வச்சுருக்காங்க. அந்த லாஸ்ட்லேருந்து இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மான் இருக்கிறதுக்கான ஏரியா தான். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக நின்றுட்டுருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஆள் நின்று ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. மான் தானே, ஸோ டேஞ்சரஸ் அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக வந்து இருந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் முன்னாடி போய் பார்க்கலாம் வேறு என்ன அனிமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து பொல்லி மான் இருக்குது. அந்த பக்கம் நம்ம பார்த்துருப்போம். அது வந்து நார்மலாக வேறு ஒரு மான். ஸோ இது வந்து பொல்லி மான் இந்த பக்கம்.
இந்த பக்கம் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து கிளாரிட்டி இது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சரியாக தெரியல, இந்த டாட்டாக இருக்கிறது. இப்போ வரைக்கும் இந்த ஜூவில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸு மானை தவிர எதுவுமே பார்க்கல. இந்த பக்கம் ஜூக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடில் வந்தோம். லெஃப்ட் சைடில் நேராக வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மயில், குரங்கு, கிளி, இந்த மான், இந்த மாதிரி பேர்ட்ஸ் அனிமல் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்தோம். இப்போ ரைட் சைடில் அந்த பக்கம் போனீங்கன்னா crocodile, ஸ்னேக்கு, நரி அந்த மாதிரிலாம் இருக்குமா. ஸோ போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜூக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க்கும் இருக்குது. ஸோ இந்த செடியெலாம் ஃபுல்லாக தான் பட்டர்ஃப்ளை பார்க்கான். ஸோ பட்டர்ஃப்ளை அங்கே சின்ன சின்னதாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் என் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை கூட தென் பண்ணல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ லவ் குருமப்பட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா ஐ லவ் மெரினா அது மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து ட்ரெண்டிங் ஆகிடுச்சு ரீசெண்ட் டைமில். ரீசெண்டாக நான் ஏதோ ஒரு ஏரியாவில் பார்த்தேன். பட் எந்த ஏரியான்னு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. சென்னை சில்க்ஸ் வாசலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த ஊர் பேரை போட்டு கரெக்டாக எந்த ஊர் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. நிறைய ஊர் நான் போயிட்டு வரதுனால அது செஞ்சு வச்சது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கூட கிடையாது. சென்னை சில்க்ஸ்லேருந்து வந்து அவங்க வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பீச் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வழியாக போய் பார்த்தோன்னா அந்த பக்கம் நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே பேரட் தான் இருக்குது நிறையா. நான் இங்கே தொங்கிட்டு இருக்கேன். லவ் பேட்ச் வச்சுருக்காங்க. கேஜ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தால் நம்மளுக்கு அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. இங்கே ஏதோ பயங்கரமாக இருக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கறி வந்து வச்சுருக்காங்க, பீஸ் பீஸாக வெட்டி. பாம்புன்னு நினைக்கிறேன், என்ன நினைக்க தெரில. அது என்னது? கிட்ட தான் போகிறாரு. கூண்டுக்குள்ள என்ன இருக்கு? நரி நினைக்கிறேன். நரி அதான் நரி அப்படிதான் தெரியுது. ஆனால் உள்ளே உட்காந்து தூங்கிட்டு இருக்கு. தெரிய மாட்டேங்குது வீடியோவில். பார்த்தீங்கன்னா டாடா ஐஸ், குட்டி டாடா ஐஸ். கேஜ் இருக்கிறதுனால வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளோ காட்ட முடியல, அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலைப்பாம்பு இருக்குது. மேலே ஃபுல்லாகவே பாருங்கள் தூங்கிட்டு இருக்கு. ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து டாடா ஐஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன டாடா ஐஸ் தான் இருக்கும், ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனிமலோட ஃபுட்லாம் வந்து எப்படி இருக்கும், அதோட பாதங்கள்லாம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஒரு அனிமல் வந்து ஃபுட் மார்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா crocodile இருக்குது. சின்ன crocodile தான் இருக்குது. இந்த ஜூக்கு வந்தீங்கன்னா வந்து சின்ன crocodile தான் நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப பெரிய crocodile பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பெருங்குளத்தூர் போயிடுங்க. அங்கே போனீங்கன்னா ரோட்டே தெரிஞ்சிட்ருக்கோம், நீங்கள் வந்து பெரிய crocodile பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து ஜூவை பார்த்துட்டு வந்து போயிட்டுருக்கோம். என்ன சேலமில் ஏன் இவ்வளோ இடத்த விட்டு நீங்கள் ஜூக்கு வந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சேலமில் ஜூ இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. சேலம் இருக்கவங்களுக்கு வேணால் வந்து இங்கே ஜூ இருக்கிறது வந்து தெரிஞ்சிருக்கலாம். மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு வந்து சேலமில் ஒரு ஜூ இருக்குது அப்படின்றதே தெரியாது. சொல்லப்போனால் எனக்கே இதுக்கு முன்னாடி வரைக்குமே தெரியாது சேலமில் ஜூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானே வந்து நிறைய இடம் சுற்றுற ஆள் தான், பட் எனக்கே வந்து தெரியாது சேலமில் வந்து ஜூ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியாத இடத்த வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஜூ அப்படின்னோடனே நீங்கள் வந்து ரொம்ப வந்து பெரிய அனிமல் வந்து எதிர்பார்க்க வேணாம். ஒரு நார்மலாக இருக்கும் சின்ன அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ் இருக்குது, அப்புறம் பேர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து பெரிய அனிமலாக வந்து எதிர்பார்த்து வராதிங்க. நீங்கள் வண்டலூர் ஜூ அளவுக்கு எல்லா அனிமலுமே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வராதிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எந்த பிளேஸுக்கு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா அண்ணா பார்க் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம். ஏன்னா பார்க் வந்து பெருசாக என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். மற்ற பார்க்க கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் அந்த பிளேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு போய் நான் ஒன்று காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற பார்க்கோட அந்த பார்க் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போய் பார்க்கலாம். இன்னொரு பிளேஸ் சேலத்தில் வந்து முக்கியமான பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமு. அது இங்கே சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இருந்தாலும் நம்ம பொதுவாக வந்து அந்த தூரத்தை தான் பற்றி கவலைப்பட மாட்டோம், போய் பார்த்துட்டு தான் வருவோம். ஆனால் ஏன் வந்து நான் இன்றைக்கி மேட்டூர் டேம் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸ்ப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட டேம் பார்த்துட்டாச்சு.
நம்ம போகிற எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா டேமுன்னு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 டேமுக்கு மேலே இது வரைக்கும் நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். கணக்கே இல்லை நான் எத்தனை டேம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே. பட் ஆனால் எனக்கே மைண்டில் ஒரு மாதிரி என்னடா போகிற இடம்லாம் டேமாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஜூ பார்க்கலாமா டேம் பார்க்கலாமா அப்படின்னு வரும்போது எனக்கு சரி ஜூவே பார்ப்போம், ஏன்னா ஜூ வந்து இது பண்ணி எங்கே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜூவை டிசைட் பண்ணேன். டேம்னு பார்த்தோன்னா மேட்டூர் டேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. நான் அதில் வந்து ஒன்றும் குறை சொல்லலை. ஆனால் நிறைய டேமாக பார்த்துட்ருக்கோம் நம்ம எக்ஸ்ப்ளோரில் அப்படின்றதுனால தான் வந்து நான் கொஞ்சம் டேமை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி இல்லைன்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா டேம் இருக்குது. பட் டேமில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து நிறைய தண்ணி வேஸ்ட்டாக போய் கடலில் கலந்துக்கிட்டே இருக்குது மழை பெய்யும் போதுலாம். இப்போ நம்ம சம்பரம்பாக்கம் ஃபுல்லாகிடுச்சுன்னா திறந்து விட்றாங்க, அந்த தண்ணிலாம் வேஸ்ட்டாக தான் போகுது. ஆனால் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஒரு டேமுக்கு மட்டும் தனியாக தான் கனெக்ஷன் வச்சாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் மழைநீர் சேகரிக்கணும்னா சென்னையில் அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் மழை அதிகமாக பெய்யுதோ அந்த இடத்துலாம் பெருசாக தண்ணியை சேவ் பண்ணுறதுக்கு எதனா பண்ணணும். இல்லைனா அந்த டேம்லேருந்து ஒரு பைப் லைன் அது கொடுத்து இந்த டேமுக்கு தண்ணி வர மாதிரி எதனா பண்ணலாம். அந்த காலத்திலே பார்த்து நம்ம முன்னோர்கள் வந்து பிளான் பண்ணி ஏகப்பட்ட டேம் வந்து கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம புதுசாக எதுவுமே கட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இருக்க டேமை வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டு ஒழுங்காக தண்ணியை ஃபுல் பண்ணி சேர்த்து வச்சாலே போதும். நிறைய டேம் இருந்தாலும் எல்லா டேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி அளவு தான் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. தண்ணியை வேஸ்ட்டாக போய் கடலில் கலக்க விடாமல் சேகரித்து வைக்கணும் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன். நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ மழைநீர் சேகரிப்பு திட்டம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். சென்னையில் வந்து வைக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிரேட் வந்து அவ்வளோ காஸ்ட்லி. சென்னையில் வீடு கட்டுறதே அவனுக்கு வாழ்நாள் கனவாக இருக்குது. ஸோ அதில் வந்து மழைநீர் சேகரிப்பு வைக்க முடியுமா அப்படின்றது தெரியல. பட் வில்லேஜ் சைட்லலாம் இருக்கவங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களாம் நிறைய இடம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நிறைய மழைநீர் சேகரிப்பு திட்டம்லாம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சென்னையில் வந்து வைக்க முடியுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா அவ்வளோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பெரிய பெரிய இடம் கிடையாது. பட் ஊர் சைட்லலாம் பெரிய பெரிய இடம் இருந்துச்சுன்னா அங்கே வச்சுருங்க, அது மாதிரி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணா பார்க் தான் வந்திருக்கோம். இந்த பார்க் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் தான். பட் மற்ற பார்க்கோட இந்த பார்க்கில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கில் வந்து வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் மட்டும் ஸ்னோ சிட்டி கூட அவைலபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு தீம் பார்க் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து கேம்ஸ் வந்து இருக்குது. பட் இப்போ வந்து என்னென்ன கேம்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நிறைய கேம்ஸ் வந்து இருந்தாலும் மட்டும் இந்த ஆக்டிவாக இருக்கிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்க்கு, ஸ்னோ சிட்டி எல்லாமே அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பார்க்குள்ள வந்து என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees வாங்குறாங்க. அதில் வந்து பார்க்கிங் வந்து 10 rupees வாங்குறாங்க. சில்ட்ரன்ஸுக்கும் வந்து 10 rupees வாங்குறாங்க. ஸோ உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வந்து நம்ம அண்ணா பார்க்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் கேம் வச்சுருக்காங்க. பட் வந்து ரன்னிங்கில் இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேம் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வந்து சில கேம் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மறுபடியும் பார்க்கலாம் என்னென்ன கேம் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்காக இல்லாமல் இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பார்க் ரேஞ்சில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் இந்த பார்க் வந்திருக்கோம். என்னென்ன இருக்குது எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேட்லாக் வச்சுருக்காங்க. ஃபேமிலி பூல் பார்த்தீங்கன்னா 177 rupees தான். வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா 118 rupees. ஷூட்டிங் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா 59 rupees. ட்ரெயின் டான்ஸ் பார்த்தீங்கன்னா 94 rupees. ஸ்னோ சிட்டி பார்த்தீங்கன்னா 199 rupees சொல்லிட்டு வந்து நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. வாட்டர் பார்க் வந்து ஒரு காம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ஃபேமிலி பூலையும் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் ஃபால்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 199. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்னோ சிட்டிக்கும் வந்து 199. ஸ்னோ சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸர் வாங்கணும், அது ஒரு 75 rupees. லாக்கர் வேணால் அது ஒரு 50 rupees தனியாக வாங்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெயின் டான்ஸோட ஏரியா. ரெயின் டான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆனில் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். ஸோ இதில் தான் வந்து பண்ணுவாங்க போல். ஒரு வீக்கெண்ட் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து க்ரௌடு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து யாருமே பண்ணல. அது என்ன ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்னோ சிட்டி இருக்குது. காலைல வந்து 11 மணிக்கு ஒரு ஷோ ஆரம்பித்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறாங்க. ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிளேஸும் இப்போ வந்து ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா பிளேஸில் வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. அது காரணம் இது வந்து இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியணும். தெரிஞ்சு நிறைய டூரிஸ்ட் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆக்டிவாக வச்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக செலவாகும். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ஜாய் பண்ணலாம், வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவாகவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி பூல். ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 200 rupees வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எங்கேயுமே க்ரௌடு இல்லை. கேண்டீனில் மட்டும்தான் க்ரௌடு இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா கேண்டீன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் மார்னிங் வந்துட்டீங்க அப்படின்னா 11 மணிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம ஊரெலாம் இருக்குது ஒரு 100 ரூபா கொடுத்தா 1 மணி நேரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு டைம் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ரெயின் டான்ஸ் வந்து அவைலபிள் இல்லையா. வாட்டர் ஃபால்ஸும் இந்த ஸ்விம்மிங் பூல் மட்டும் தான் அவைலபிள் இருக்கான். 200 rupees கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்துடலாம்.
ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தரமாட்டாங்க, உங்கள் ஓன் ட்ரெஸ் தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். திங்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா லாக்கர் ரூம் 50 ருபீஸ்க்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்படி வேணால் அப்படி வச்சுக்கலாம். வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து வாட்டர் ஃபால்ஸ் போட்டு விடுவாங்க. பட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. ஒரு 1 hour தான் டைம் இருக்குது. நான் லாட்ஜ் வந்து போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா ட்ரெஸ் நான் எடுத்துகிட்டு வரல. எனக்கும் பண்ணணும்னு ஆசை தான் இருக்குது, பட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல. ஸோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம பண்ணியிருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் தேட்டர் அவைலபிள் இருக்குது. க்ரௌட் வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வீக் டேஸ் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோ க்ரௌடு வரது கிடையாது. ஸோ சாட்டர்டே சண்டேலாம் வந்தால் ஒரு நல்ல ஒரு க்ரௌடு இருக்கும் இங்கே. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் எக்ஸ்போ வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். சேலமோட டே 1 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு போக போகிறோம். ஸோ ஏற்காடு போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிளேசஸ்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா டே பை டே நான் அதில் தான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எந்த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி உங்கள் ஊரில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் நெக்ஸ்ட் vlogல உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ்.